விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே. கண்ணீரில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும் போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால என்னால தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளஞ்சு ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா. ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே. வா வா என் வெளிச்சப்பூவே வா. ஓஹோ மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போலே வந்தாயே. வா வா என் வெளிச்சப்பூவே வா. உயிர் தீட்டும் உயிரே வா, குளிர் நீக்கும் வெயிலே வா, அழைத்தேன் வா அன்பே. காதல் காதல் ஒரு காலம் யாவும் அது வரும் நாதான் ஏவாய். தொடங்கிய கதை தொடர்கதை அடங்கியதில்லையே. குளத்தாங்கரையில குளிக்கும் பறவைகள் சிறகு உலக்குமே துளிக பிரிக்குமே. உன் கோபம் விடுத்து முந்தான எடுத்து நீ மெல்ல துடைக்க நான் ஒன்னு அணைக்க. மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நெருஞ்ச மௌனம் நீ பாடும் கீதம். பௌர்ணமீரவு பனி விழும் காடு கொத்தையடி பாதல் பூங்கூடல் பொடி நட. எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாய். உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். இதழும் இதழுமே புதுதாய் வழிகளில்லை. இமைகள் மூடி அருகினில் வா, இதுபோல் எதுவுமில்லை. உனக்குள் பார்க்கவா உள்ளதை கேட்கவா என் உயிர் சேர்ந்திட நான் வழி சொல்லவா. நீலவானம் நீயும் நானும் கண்களே பாஷையாய் கைகளே ஆசையாய் வையமே கோயிலாய் வானமே வாயிலாய் பால்வழி பாயிலே சாய்ந்து நாம் கூடுவோம். இனி நீ என்று நான் என்று இருவேறு ஆளில்லையே. நீலவானம் நீயும் நானும் ஆஷிகா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க ஆஷிகா.
நீங்களும் சரி உங்கள் கூட ஆடின பேரும் சரி நீங்கள் சூஸ் பண்ண கலர் காம்பினேஷன் உங்களை க்ளோத்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். பட் ஆன் த ஹோல் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது சத்தியமாகவே சொல்கிறேன், ஒரு இன்டர்நேஷ்னல் டான்ஸ் ஷோ பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் ப்ராப்ஸை யூஸ் பண்ண விதம், யூஸ் பண்ண ப்ராப்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களோட கொரியோகிராஃபர் அண்ட் உங்க கூட சப்போர்ட்டுக்கு ஆடின அந்த 4 பாய்ஸ் மட்டும்தான். உங்களோட பேரா ஆடினவரும் சூப்பராக பண்ணாரு, எல்லாம் ஓகே. பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஏன்னா எனக்கு ஞாபகம் ஏற்கனவே உங்ககிட்ட கலாமாஸ்டர் சொன்னாங்க, கண்ணை நல்லா பிரைட்டாக ஓப்பன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாங்க. உங்க கண்ணு நல்லா இருக்கா, அதை யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்கள் அதை பண்ணீங்க. நான் அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், நீங்கள் மாஸ்டர் சொல்கிறத கேட்குறீங்களான்னு. டான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? அதே கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே இருக்கணும். சுகன்யா மேம் சொல்லுங்க. ஆஷிகா ரொம்ப லவபிளா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப எக்ஸ்பிரசிவா பண்ணீங்க. இந்த சாங்குக்கு எது தேவையோ அதை 100% கொடுத்துட்டீங்க. அதாவது இந்த கார்டன் ஃபீல்லாம் ரொம்ப கிரியேட்டிவிட்டி ரொம்ப சொல்லியே ஆகணும் இந்த சாங்கில். உங்கள் டான்ஸ் மாஸ்டரோட தாட் இல்லை இந்த சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த வெறும் 2 லெங்க்தி பீஸ் ஆஃப் கிளாத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டியூலிப் கார்டனுக்கே எங்கள் சுவிட்சர்லாண்ட்லேயே கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் வானம் அப்படிங்கிறது வெறும் டான்ஸில் காமிக்காமல் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ரொம்ப அழகாக பண்ணீங்க. இது எல்லாத்துக்கும் பொருத்தமாக உங்கள் ஹைட்டு, வெயிட், எக்ஸ்பிரஷன், டான்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. ஒரு தென்றல் மாதிரி வந்துட்டு போயிட்டீங்க. வெரி நைஸ். தருண் மாஸ்டர். ஆஷிகா, உன்னோட டான்ஸு நீ பர்ஃபார்ம் பண்ண பாரு, அது ஏன் ரொம்ப அழகாக இருந்தது சொல்லு பார்க்கலாம். ஏன்னா உன்னோட பேரா பர்ஃபார்ம் பண்ணாங்க பாரு. அவர் யாரு? மாஸ்டர். மாஸ்டர் வந்து உயிர் கொடுத்து கம்போஸ் பண்ணி உன்னை அப்லிஃப்ட் பண்ணி வச்சிட்டார். இதுக்கு பேர் தான் உண்மையான டான்ஸ் மாஸ்டர், கோரியோகிராஃபர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓடி விளையாடு பாப்பால கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களும் ஃபுல் அட் த பெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மாஸ்டர் வந்து தி பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரோட பிளானே வேற. நான் மெட்ராஸ்லேருந்து எப்படா பாம்பே போகலாம், பாம்பேலேருந்து எப்படா அமெரிக்கா போகலாம் சொல்லி அந்த ஆள் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த லெவலில் கோரியோகிராஃப் பண்ணிட்டார். ஏன்னா எஸ்பெஷலி அந்த கிளாத் வச்சு என்ட்ரி எக்ஸிட்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பண்ண கரெக்ட் டைமிங் மெயின்டைன் பண்ணோம். அதுவும் ஒரே இடத்துல இல்லை, நிறைய வேரியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. எல்லாம் லிஃப்ட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக உனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ கேக் வாக் ஃபார் யூ. குட் டீம் ஒர்க், ஒரு நல்ல கோரியோகிராஃபி, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காட் பிளஸ் யூ. ஆஷிகா, உங்களோட இந்த மேஜிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் நம்ம ஜட்ஜஸ் கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ் ஸ்கோர்ஸ். இந்த வாட்டி சுகன்யா மேடம் வந்து சாக்லேட் யாருக்கோ கொடுக்க போறாங்க. வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா.